தேமுதிக இதே நிலைமை தொடர்ந்தால் இப்ப திமுக சரி பேசுறாங்க, அதிமுக, என்டிஏ எல்லா இடங்கள்லயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோர் ஓட் பேங்க் இல்ல அப்படின்றது ஒரு தேர்தல் அடுத்தடுத்த தேர்தல் அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா எந்த நம்பிக்கையில் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க? அவங்க அதாவது இன்னைக்கு எலெக்ஷன்ஸ் ரொம்ப க்ளோஸ் அப்படி சில கருத்து கணிப்பெல்லாம் வருது. நேற்று கூட ஒரு கருத்து கணிப்பு பார்த்தேன். திமுக 37%, இவங்க 34 சம்திங், ரொம்ப மார்ஜின் ஒரு 3% 2% வர மாதிரி சில கருத்து கணிப்புல வருது. அப்ப என்டிஏ என்ன யோசிப்பாங்க, ஒருவேளை தேமுதிக கொண்டு வந்தா அந்த 0.9 நீங்க சொன்னீங்களா 0.5 அது வந்தா கூட நமக்கு கரெக்ட் ஓகே தான். தினகரன் உள்ள கொண்டு வரணும். தினகரன் என்ன வாக்கு வங்கி பெருசா இருக்கு தெரியாது, சரி கொண்டு வரலாம். ஓபிஎஸ் ஏன் இன்னும் கொண்டு வரதுக்கு என்டிஏ முயற்சி பண்றாங்கன்னா, ஓபிஎஸ் இருக்க வாக்கு வங்கி மூலியமாக நமக்கு சில இடங்களில் ஜெயிக்க முடியுமா. சசிகலாவை அவங்க நிராகரிக்கணும்னு பாக்குறாங்க. அது பாஜகவும் சரி அதிமுகவும் சரி நிராகரிக்க பாக்குறாங்க. சசிகலா அவங்க வித்தியாசமான முடிவு எடுக்க போறோம்னு சொல்றாங்க. நாங்களே சில இடங்களில் ஆள் நிப்பாட்ட போறோம்னு சொல்லி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 0.5%, 0.3% எல்லாமே ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத அதை தான் தேமுதிகவும் அந்த ட்ரம்ப் கார்டை பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க.